வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்னென்னா இன்றைக்கு ஒரு வெயிலும் லேசான ஒரு குளிர் காற்றோடையும் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ நான் எந்த இடத்துல இருந்து ஒரு 3/4 மணித்தியாலத்துக்கு கூட இந்த இடத்துக்கு நடந்து வந்தேன். நான் இது ஒரு பெரிய ஒரு போரேண்டா பெரிய காடு. நடந்து வந்தால் அந்த உள்ளுக்குள்ள என்ட்ரு பண்ணுற இடத்துல மஸ்கூட்டி விழுகுதுன்னு சொல்லி இந்த போரைக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த பீரோலேருந்து எழுதி அதில் ஒட்டி இருக்குது. நான் அப்படிருந்து வந்துட்டேன். என்ன மாதிரின்ட்டு பார்ப்போம். முதலாவது பைபிளையும் தூக்கி கொண்டு வந்தேன்னா நல்லபடியாக ஒரு ஜெபிச்சு போட்டு இந்த இடத்துலேருந்து போவோம்னு சொல்லி அப்போ இந்த காலையில் எழும்பி சின்ன ஜெபத்தோடைய இன்றைய நாளை நல்லபடியாக முடித்து கொண்டு இப்போ மாலை பொழுது ஆகிட்டு நேரம் 3:30 மணியாக போய் கொண்டிருக்குது. என்ன விடயம்னு கேட்டால் ஒரு கஷ்டமான ஒரு காரியம் உண்டு. சனிக்கிழமை இரவு ஒரு 12 தாண்டி இருக்கும் நேரம். 12 தாண்டி இருக்கிற பொழுது என்ன சொல்வது, வளத்தாடு மார்பில் பாயிற மாதிரி ஒரு காரியம் உண்டு. அவர்களுக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் கேட்கக்கூடிய தன்மை இல்லாத சூழ்நிலையால் வேதம் சொல்லுது, தாயினுடைய போதனையை தள்ளாதே, தகப்பனுடைய புத்திமதியை கேளுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுது. அப்போ வேதத்தை அறிஞ்ச நாங்கள் எப்பையும் குடும்ப ஜெபம் ஜெபிக்கணும், தனிமையில் இருக்கிற ஜெபம் ஜெபிக்கணும், பரிசுத்தம் உண்மையாக இருக்கணும், எப்பையும் பைபிளை படிக்கணும், தேவனுடைய சமூகத்துக்கு முடிந்த வரை நாங்கள் ஆராதனைக்கு போகணும். ஆராதனை இடத்துல நின்று நாங்கள் பாடி துதித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு நிறைய விடயத்தை உணர்த்தி எங்களை அதில் இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்தக்கூடியவர் தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்து. அவர் பொய் சொல்லுபவரும் அல்ல, பொய் சொல்லுகிறதற்கு அவர் பொய் உரைக்கிறவரும் அல்ல. சரிதான். அப்படியான உண்மையான இயேசு கிறிஸ்துவத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் இருந்தவரும் இருப்பவரும் மீண்டும் வரப்போருமா இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சதா காலங்களிலும் இதோ உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவேன். அப்போ முடிவு பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்னால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும். எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் என்ன செய்யணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதுதான் எங்களுடைய இருக்கிற அசுத்த கிரிகைகள், கூடாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போகும். ஏனென்று கேட்டால் மனிதனுடைய வித்திலேயே பாவம் தோன்றிவிட்டதென்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படியான வழிகளில் எங்களிடத்தில் கோபங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், அப்படியான நிறைய குணங்கள் இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி மாற்றி அமைக்கணும் என்று சொன்னால், ஒரே வழி ஜெபம், ஒரே வழி பைபிள் வாசிப்பு. அதுதான் எனக்கு தெரிந்த இத்தனை வயதுக்குரிய உண்மை. சிலர் கதைக்கும் பொழுது எப்படி என்று கேட்டால், நல்ல நெருக்கமாக, நல்ல அன்பாக, நல்ல உண்மையாக கதைப்பது போல் இருக்கும். ஆனால் நாட்கள் சென்று கடந்து போகும் பொழுதுதான் தெரியும் இவர்கள் கதைத்தது எல்லாம் உண்மையா பொய்யா என்று சொல்லி தெரியும். ஆனால் அப்படியாக உண்மையிலேயே இருக்கிற மனிதர்களை கூட இந்த காலங்களில் நாங்கள் உண்மையாக இருக்கிற மனிதர்களை கூட நாங்கள் இந்த காலங்களில் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய விதத்தில் சில மனிதர்கள் அவர்களை சித்தரித்து விடுகிறார்கள். அப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் அலசி ஆராய்ந்து போக வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை நாங்கள் உள்வாங்கி போகும் பொழுது, அதை நாங்கள் பலமாக பிடித்து கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார், நிறைவான சமாதானத்தை தருவார். இது ஆண்டவற்ற காரியத்தோடு இப்படியே போகட்டும். அப்போ நான் இந்த இடத்துல நீண்ட நேரம் ஜெபிச்சு தான் போவேன். இப்போ 3:30 மணி ஏண்டா இனி நான் 5 மணிக்கு பிறகு தான் போகலாம்னு இருக்கிறேன். அப்போ தண்ணி போத்திலும் எடுத்துக்கொண்டு, பைபிளையும் எடுத்துக்கொண்டு, கண்ணாடிகளையும் எடுத்துக்கொண்டு நான் வந்துட்டேன். இதில் தேவனுடைய பாட்டை போடுவேன். அது ஓடிக்கொண்டிருக்கும். அதில் நான் ஃபோனுகள் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கொள்ளுவேன். சரி, இப்போ விடயத்துக்கு வருவோம். என்னென்று கேட்டால், அப்போ இப்படி ஒரு விடயம் நடக்குது சனிக்கிழமை இரவண்ட உடனே டக்கண்டு நான் எனக்கு தாக்கி தாயாக, எனக்கு சகோதரத்துக்கு சகோதரமாக அப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த ராத்திரியிலேயே நான் உடனே தொடர்பு ஏற்படுத்துகிறேன். தொடர்பு ஏற்படும்போது
அந்த ராத்திரி நேரம் 1 மணியை கடந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்திலும் அந்த தாய்மாரி, ஒரு சகோதரமாரி ஃபோன் எடுத்து, என்னுடைய காயங்கள கட்டி, எனக்கு ஆறுதல் சொல்லி, இந்த இடத்துல இருந்து நீ வெளிய வான்னு சொல்லி, அப்படி ஒரு காரியத்தை செய்தார். அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் டக் டக் டக்குன்னு வந்து லைன்ல வந்துட்டாங்க. வந்தோனே நான் சொன்னேன். அவங்களெல்லாம் சிரிச்சாங்க. "என்ன மச்சான் உன்னுடைய ஆண்டு." நான் உண்டு மாத்திரம் தான் மனசுல நினைத்தேன். ஒரு இப்ப எனக்கு 52 வயது. ஏறக்குறைய நான் ஒரு 36 வருடத்துக்கு பின்னுக்கு ஒருக்கா போயிட்டு வந்தது போல் இருந்தது. இருந்தும் மனதில் ஒன்றுதான் நினைத்தேன். தேவனே, இந்த இடத்தில் இவரையும் காத்து என்னையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி விட்டுட்டு நான் படியேறி என்னுடைய ரூமுக்குள்ள போயிட்டேன். ஆனா தேவன் மிக நல்லவராய் இருக்கிறார். நாங்கள் பெரிய சண்டியராக இருக்கலாம், நாங்கள் பெரிய கோபக்காரராக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நாங்கள் வந்து அற்பமும் தூசியுமாய் இருக்கிறோம். தேவன் எல்லாத்தையும் நீடிய பொறுமையோடும் நீடிய சாந்த குணத்தோடையும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய 7 கண்களும் இந்த பூலோகத்தை சுற்றி நோக்கமாய் இருக்கிறது. நான் ஒன்றுதான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினேன். தேவரீர், நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீர் செய்யும். அதுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். பைபிளை நீங்கள் தொட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பைபிளை விட நினைத்தாலும் பைபிள் உங்களை விடாது. இது நான் மலேசியாவில் கண்ட பாடம். இதுதான் உண்மை. இது எங்கு நீங்கள் ஓடினாலும் சரி, எங்கு நீங்கள் மறைந்தாலும் சரி, தேவன் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி எனக்காக காரியங்களை செய்ய என்று தேவன் சொல்லுவார். இந்த வீடியோ சற்று நீடிய தூரமாக வரும். பொறுமையாக கேளுங்கள். உங்களுடைய மனமும் சமாதான ஆறுதல் அடையணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். நான் வன்னி மலத்தில் சுற்றி வச்சிருந்தாலும் கூட தேவனுடைய காரியங்களுக்குள்ள நடக்கிறதால தேவனை பற்றி சொல்லுவேன், உலகத்தை பற்றியும் சொல்லுவேன். இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நல்ல அருமையான வீடியோ பதிவுகளும் தருவேன். அதை தேவன் இரக்கம் கிருபையாக என்னுடைய தேவைகளை எல்லாம் காத்து நடத்தும் பொழுது எல்லாம் சரியாக வரும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நண்பன் எல்லாம் எடுத்து இந்த காரியம் இப்படி இருக்கேடா என்று சொல்லி என்னோடு ஆறுதல் படுத்தினார்கள். நான் உடனேயே என்னுடைய ஊழியரோடும் வந்து கதைக்க வேண்டிய ஒரு இது இருந்தது. அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர். அவருடைய எடுத்து விடயங்களை தெரியப்படுத்தியிருந்த பொழுது அவர் எனக்கு மிக ஆறுதலாக தேவன் எப்படி தேற்றுவாரோ அந்த விதத்தில் தேற்றி காரியங்களை இப்படி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். அது தேவனுடைய சித்தப்படி அது இன்றைய நாளில் எங்கு போய் கதைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தொலைபேசி மூலமாகவே பேசி முடித்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது தேவன் பரத்திலேருந்து இரக்கம் கிருபை பாராட்டி அப்படியாக செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் என்னுடைய நண்பர்களுக்காக நான் எப்பொழுதும் பாரப்பட்டு ஜெபிப்பேன். சில பேர் வந்து நண்பர்கள் என்று சொன்னால் குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் சுற்றி திரிவதற்குமாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னோடு எப்பொழுதும் மரியாதையை மதிப்பாகவும் என்னுடைய சத்தத்தை கேட்டால் உடனடியாக அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய நண்பர்கள் இன்றைய நாளிலும் கூட என்னோட கதைக்கும் பொழுது சொன்னால், நீ தைரியமாக இரு, உன்னை பலப்படுத்து, மிச்ச காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் உனக்கு உதவியாக இருக்கிறோம், எதை குறித்தும் நீ கலங்காதே என்று சொல்லியிருந்தார்கள். அது ஒரு நல்ல விடயமாக இருந்தது. காரணம் என்னென்று சொல்லுகிறேன், இந்த காலங்கள் வந்து ஒரு கடைசி காலங்களுக்கு நாங்கள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நேற்றும் கூட எங்களுடைய ஊழியக்காரோட துணைவியார் தான் பிரசங்கம் கொடுத்திருந்தார்கள். அழகான பிரசங்கங்கள் கொடுத்திருந்தார்கள். அதாவது தேவனுக்கு பொருத்தனை செய்வது சரியா பிழையா, செய்கிற பொருத்தனை நிறைவேற்றக்கூடாதா, அதனால் வருகிற ஆசீர்வாதம், அதனால் வராமல் போகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்களை பேசியிருந்தார். அப்பொழுது கூட எங்களுடைய ஊழியக்காரர் கடைசியாக சொன்னால், ஒரு கிழமையில் பிரான்சில் 4 பேர் மரித்திருக்கிறார்கள். மரித்தவர்கள் யாருக்கும் எந்த நோயும் இல்லை, எதிர்பாராத விதமாக மரித்திருக்கிறார்கள். ஆதலால் தேவனை அக்கம் பக்கத்தில் உள்ள சபைக்கு போய் தேவனை தேடிக்கொள்ளுங்கள். தேவன் இல்லாத காலங்களில் நீங்கள் வந்து வாழ்வது இனிவருங்காலில் மிக மிக கடினம். தேவனை தேடுங்கள். முதலாவது தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சமூகத்தையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுது, நான் சொல்லவில்லை. அதனால் நீங்களும் அக்கம் பக்கத்தில் உள்ள சபைகளுக்கு போங்க, ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிற நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க. இன்னும் தேவனோடு கூடி நடக்கணும் என்று நினைக்கிறார்கள் இருக்கிற சபைகளுக்கு விசுவாசமாக இருந்து இருக்கிற சபைகளை வளர்த்து ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ளுங்க. ஒரு காரியம் சொல்லுகிறேன், அழகாக கேளுங்கள். நான் எப்பொழுதும் கட்டியிருக்கிற ராஜ்யத்தை உடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. கட்டியிருக்கிற ராஜ்யத்தை, அதைவிட திறமான ஒரு ராஜ்யத்தை
அவர்களோடு சேர்ந்து கட்ட வேணும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுக்கிடையில் இவ்வளவு ஓநாய்கள், எவ்வளவு பசும்போல் போத்த புலிகள் எல்லாம் வரும் போகும். இதுகளையெல்லாம் நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து நாங்கள் இருக்கிற இடத்தில் சரியான நிதானமாக இருந்து ஞானமாக நடக்கணுமென்றது தான் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய யூடியூப் உறவுகளுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் உறவுகளுக்கும் ஃபேஸ்புக் உறவுகளுக்கும் நான் சொல்லுவது. என்னுடைய ஃபேஸ்புக்குகள் யூடியூப்புகள் எல்லாம் அநேகர் பார்க்கிறார்கள், அநேகர் வந்து வாழ்த்து போடுகிறார்கள், அநேகர் வந்து பெல்வட்டினை அமர்த்துகிறார்கள், அநேகர் யூடியூப்பில் வந்து சப்ரேசர் ஆகி இருக்கிறார்கள். இது எல்லாம் தேவனுடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும். அதே போல் என்னோட ஒவ்வொரு விடயங்களையும் என்னுடைய அழகாக என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய பாதை சரியாக இருக்கும் பொழுது எப்படி வேறு வேறு காரியங்கள் வந்து உனக்கு குறுக்கிடுகிறது, நீதானே சரியாக எல்லாத்தையுமே தளத்தை சரியாக போடக்கூடியவன் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். நாங்கள் எவ்வளவுதான் தளத்தை சரியாக போட்டாலும் தளத்தை உடைப்பதற்கென்று சொல்லி எத்தனையோ சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் வரும். அந்த தளத்தோடு என்னோடு பக்கத்தில் கூட நிற்கிறவர்கள், கூட இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், எப்பொழுதும் என்னோடு விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு என்னும்மிடத்தில் புறங்கூறாமல் இருந்தால் அந்த விசுவாசம் தேவனுக்கு நாங்கள் கொடுக்குற பெரியோரு சத்திய வாக்காக இருக்கும். அதைத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் எப்பொழுதும் நண்பர்களோடு கதைக்கும் போது தேவ சத்தத்தோடு தான் கதைத்து கொண்டிருப்பேன். இன்று காலையிலும் கூட எழுப்பின உடனே ஒரு ஜெப செய்தியை என்னிடம் கொடுத்திருந்தார்கள். நான் ஜெபித்து விட்டு திரும்ப தனிமையாக அதை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தேன். தேவனே, இந்த ஜெபம் இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. இந்த ஜெபத்தை அவர்கள் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜெபத்தை தருவார். இன்றைக்கு தந்த ஜெபத்தை நான் அப்பொழுது ஜெபித்து போட்டு எழும்பி எல்லா இடத்தையும் பார்த்து போட்டு தேவனை பார்த்து கேட்டேன். இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், இந்த காரியத்தை நீர் வாக்கிய பண்ணும் தேவனே என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தேன். தேவன் நிச்சயமாக அதை செய்வார். அதே போல் ஒரு காரியம் சொல்லுகிறேன், அழகாக கேளுங்கள். இப்பொழுது ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் வெடிப்படும் பொழுது ஒரு கட்டெறும்பு கடித்தது போல தான் இருக்கும். வெடிப்பட்டு பறிந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷத்தால் தான் அதனுடைய வலியை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதே போல் சிலர் எனக்கு கொடுக்குற வலிகள் வந்து ஆரம்பத்தில் ஒரு நுழம்பு குத்துவது போல் தான் இருக்கிறது. அதை எங்களுடைய மைண்டில் ஏற்றி அதிலிருந்து வெளியே இறக்குற வரைக்கும் அவ்வளோ வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவத்தையும் தாங்க தேவன் தான் பலன் கொடுக்கிறார். தேவன் என்ன சொல்கிறார்? ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்தை ஊற்றி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். மோசையை கூப்பிட்ட பொழுது மோசையை பேச முடியாமல் இருந்த பொழுது தேவன் உடனே சொன்னார், உன்னுடைய தம்பி ஆரோனை கூப்பிடண்டு. ஆரோனோடு தேவன் பேசினார். அதே போல் மோசையை தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்காக பணிக்காக எப்படி ஆயத்தப்படுத்தியிருந்தார், கடைசியில் மோசையை தேவன் எப்படி எடுத்துக்கொண்டார். மோசையினுடைய ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் உள்வாங்கி போவீர்களா இருந்தால், பைபிளை படிக்கிற நீங்கள் படிக்காதவர்களுக்கு தெரியாது, மோசையினுடைய காரியங்களை உள்வாங்கி போவீர்களா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அதே போல் மோசையை தேவன் கூப்பிடும் பொழுது யோசுவா காட்டுக்குள் தனியே இருந்தார். இருக்கும் பொழுது தான் தேவன் யோசுவாவோடு பேசி சொன்னார், மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், நீ சூரியனை நிறுத்துகிற அளவுக்கு உனக்கு வல்லமையும் கிருபையும் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். அப்படியான ஒரு பேர் கொண்ட பிள்ளைகளை தேவன் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைய நாளில் அதுகளை நினைக்கும் பொழுது மனம் நோகிறது. தேவன் பார்த்து கொள்வார். இதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ தேவை கிடையாது. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய தலையில் உள்ள ஒரு முடி உதர்வது கூட எனக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. இந்த பதிவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் நீங்கள் நல்ல சமாதானம், சந்தோஷத்தோடு உங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகளோடு நல்லபடியாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே வந்து விட்டால் நிறைய என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், என்னோட பலர் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், என்னோட தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாது, நீங்கள் எல்லாம் மனைவி பிள்ளைகளோடு ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஒதுங்கிறதால உங்களோட உறவுகள், சொந்தங்களை நீங்கள் விடுவதால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய வாய்ப்பு. அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை உண்டு இல்லை என்று ஆக்கிற நாட்களில் இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிறது. இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் என்றதை நீங்கள் இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு தாயோ தகப்பனோ ஒரு சொந்தமோ உறவுகளோடு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றது நல்ல விடயங்கள். அதே போல் உங்களோட குடும்பங்களும் உங்களோட பிள்ளைகளும் உங்களோட தாய் சகோதரங்கள் சொந்த பந்தங்களோடு 2 பகுதியோடையும் கணவனுடைய பகுதியிலே மனைவியோட பகுதியிலும் தொடர்பில் இருந்தால் குடும்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நின்று பிடிக்கும். இதுகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு மனைவி தனியே வந்து ஒரு கணவனையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அது மரணத்தில் முடியும். மரணத்தில் 6 மாதத்துக்கு முன்பு
இதே பிரான்ஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சகோதரன் தனியாக தன்னுடைய மனைவியோடு ஒதுங்கி வாழ்ந்து தாக்கு பிடிக்க முடியாத விடயத்தில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். இதுகள் ஒவ்வொன்றும் வன்னிமலத்துள் யூடியூப்பில் வருகிறது, ஒவ்வொன்றும் உண்மையான காரியங்கள். அதே போல் இந்த வன்னிமலத்துள் யூடியூப்பினுடைய முழுவிதமான காரியத்தையும் செய்து கொண்டிருப்பதே நானும் தான். ஆதலால் எனக்கு எப்பொழுதும் தலைக்கணமோ இல்லது எனக்கு பந்தாவோ எதுவுமே கிடையாது. நானும் தேவனுடைய ஒரு சாதாரண ஒரு குழந்தை என்று தான் சொல்ல முடியும் தேவனுக்கு. அப்படியாக தேவன் என்னை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். அதே போல் நாளைய நாளைக்கான பரலோகத்தில் உள்ள பரிசுத்த தேவன் உங்களுக்கு இரக்கம் கிருபை பாராட்டுவார். சமாதானமாக மிகுதி இருக்கிற ராத்திரி பொழுதை உங்களை தேவன் கடந்து செல்ல கிருபை உதவி செய்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலத்துளி யூடியூப் என்ற நன்றி வணக்கம் நண்பர்கள் தம் சொன்னோரோ அனைவருக்கும்.